அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் தமது சீஷர்களோடு கூட பெத்சாய்தா என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியில் இருந்த வனாந்தரமான இடத்துக்கு வந்தார். அந்த வனாந்தரமான இடத்துல இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள். நீண்ட நேரம் ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணினார். பின்பு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர்களோ இது வனாந்தரமான இடம், 5000க்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், எப்படி போஷிக்க முடியும் என்று சொல்லி திகைத்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். அவன் கரத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. ஆண்டவர் அது தன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொல்ல கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர் காலத்தில் கொடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்ல சீஷர்கள் அப்படியே கொடுத்தார்கள். 5000க்கு அதிகமான மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று இந்த அற்புத நிகழ்ச்சி குறித்து நம்ம இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த திரளான ஜனங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட எல்லாருமே வெளி ஊர்களிலே கிராமங்களிலிருந்து வந்தவர்கள். உள்ளூர் மக்களா இருந்தால் வீட்டுக்கு போய் அவர்கள் சாப்பிடட்டும் என்று விட்டிருப்பாரு. வெளியூர்ல இருந்து கிராமங்களிலிருந்து வந்த மக்கள். ஆகவே அவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது, பசியோடு போகக்கூடாது, தாகத்தோடு போகக்கூடாது, சோர்ந்து போவார்களே என்று அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அத்தனை பேரும் தேவையுள்ள மக்கள், வியாதிஸ்தர்கள், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள். அப்படி தேவையுள்ள பிரச்சனையோடு வந்த வியாதியோடு இருந்த அந்த மக்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல உபதேசம் பண்ணினார். இந்த இடத்துல அவர்களை போஷித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை தேடி வந்து விட்டால் அவர் யாரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் சில தேவையோடு இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்தால் தான் எனக்கு வாழ்க்கை, இங்க ஒரு கடைசி நேரத்தில் கூட இருக்கலாம். நீங்க பலவிதமான வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு கூட நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை நம்பி வந்தால் அவர் எதையாக செய்வாரே தவிர அவர் ஒரு நாள் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீங்க. உங்களை ஆசீர்வதித்து நிரப்பி ஒரு அற்புதத்தை செய்து கனம் பண்ணுவார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.